ஆ ஆ ஆ சரி அது போடணும் போடாமல் பட்டன் போடுறா பட்டன் போடணுமா நான் உழவ மாட்டேன் நான் முடிச்சுக்கிறேன். எல்லாம் மொத்தமாக ஒரு 200 150 வாங்கிக்கிட்டு கத்திரி நாற்று கம்மியாக வாங்கிட்டு தக்காளி நாற்று அதிகம் வாங்கிக்கோ. தக்காளி நாற்று மிளகாய் நாற்று அதிகம், கத்திரி நாற்று கொஞ்சம் கம்மியாக, நல்ல பெரு நாற்றை வாங்கிட்டு வா. பாய் பாய் டாட்டா குட்டி பையன் மலாரும் ஸ்கூல் சேர்றாடே. ஓகே மக்களே, அவ்வளோதான். வணக்கம் மக்களே. அதை அடிச்சுக்கலாம், கொஞ்சம் யார் கம்மியாக இருக்குதுங்க. வெல்கம் டு K7 யூடியூப் சேனலுங்க. நம்ம இருக்கோம், நம்ம கூட தீபன் ரைடர் தீபன் இருக்கிறாரு, பின்னாடி சேனாதி இருக்காரு. சேனா அதாவது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம வீட்டு தேவைக்கு காட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பல நாட்டு காய்கறிகள் விதைகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடுறதாக உள்ளோம். அதுக்காக வந்து கொஞ்சம் உழவட்டி போட்டு வச்சுருக்கோம். மிளகாய் நாற்று, கத்தரி நாற்று, தக்காளி நாற்று, அப்புறம் அங்கே வேறு ஏதாவது இருந்தால் ஸ்பெஷலாக இருந்தால் அந்த நாட்டெலாம் வாங்கிட்டு வர போகிறோம். ஓகேங்களா, அதுக்கு தான் கிளம்பிட்டோம். இன்றைக்கி வந்து நம்ம சேனாதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி ஊருக்கு கிளம்புறாரு. அடுத்த விளாகில் நீங்கள் சேனாதி பார்த்தீங்க அப்படின்னா மொட்டையாட தான் பார்ப்பீங்க. ஏன்னா நாளைக்கு வந்து சனிக்கிழமை சேனாதி மொட்டை அடிக்க போகிறாரு. ரைட், கிளம்பியாச்சுங்க. அவ்வளோதான். ப்ரோ ரைடர் அண்ணன் கூட வாங்க பார்ப்போம். இது நம்மளை யாரும் பிடிக்க முடியாது. எடப்பாடி நேரங்கள் கழித்து மக்களே, சக்தி முருகன் நாட்டுப்பண்ணை முன்னாடி போ. நம்ம ரெகுலராக வாங்குறது வந்து மகாலட்சுமி நாட்டுப்பண்ணை அப்படின்னு சொல்லி வீட்டில் தாட்டி விட்டாங்க மக்களே. மெயின் ரோட்லேயே இருக்குதுன்னாங்க. இது ரூட் எங்கேன்னு கேட்டிங்கன்னா வெள்ளோடு இருக்கலைங்க. வெள்ளோட்டிருந்து சென்னிமலை போகிற ரூட்டு கரெக்டு. திருமண மண்டபம் தான் வருங்க. தேவி திருமண மகால் அப்படின்னு சொல்லிட்டு திருமண மண்டபம் ஒன்று தாண்டி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஒன்றும் இல்லைங்க, வெள்ளோட்டிலேருந்து சென்னிமலை போகிற வழி கேட்டா, வெள்ளோட்டிலேருந்து சென்னிமலை போகிற வழியில் அங்கேருந்து வந்தீங்கன்னா LPP வாய்க்கா இருக்கும். அந்த வாய்க்காலை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் வருமா? 2 கிலோமீட்டர் தாண்டிங்கன்னா வாய்க்கா வரும். வாய்க்காலை தாண்டி கொஞ்சம் தூரம் தான். இப்போ சக்தி முதல் நாற்று பண்ணை கடந்துட்டான். அடுத்தது மகாலட்சுமி நாற்று பண்ணை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்னப்பா வேல்முருகன் நாட்டு பண்ணை வெயில மாற்றிட்டாங்கிட்டோ. இதான் இதே தான். இதை தாண்டின்னு சொன்னாங்களே. இது வேல்முருகன் நாற்று பண்ண அங்கே இருக்குடா. முன்னாடி போ கொஞ்சம். அது அங்கே இருக்கு. கரெக்டுங்க மக்களே, இது வேல்முருகன் நாற்று பண்ண முன்னாடி போ. அதான் வரும் மகாலட்சுமி முன்னாடி. மொத்தம் 3 இருக்குதுங்க மக்களே. ரோட்டு மேலே நிறையா மகாலட்சுமி. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி நாற்று பண்ணிக்கு வரோம். லெஃப்ட் அப்படியே உள்ள விட, காரை உள்ள விட. எங்களிடம் தரமான PKM தக்காளி, கத்தரி, மிளகாய், காலிஃப்ளவர், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் நாற்றுகள் கிடைக்கும். ரைட், வாசனோடா இங்கே தான் மாப்பிள்ள இருப்பாங்க. வந்தாச்சப்பா. இதெல்லாம் காட்டுக்கால எல்லாம் அதனால் அப்படியே தான் வச்சு முதல்ல பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதை வருங்க. அங்கே இருக்கிறதெல்லாம் வந்து கத்தரி நாற்று, இதெல்லாம் வந்து மிளகாய் நாற்று, இதெல்லாம் வந்து தக்காளி நாற்று. அதுபோக உள்ள முட்டைக்கோசுலாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரைட்டு அக்கா, நாற்று வேணும். இது மிளகாய் நாற்று, தக்காளி நாற்றுங்க, கத்தரி நாற்றெல்லாம் ஒரு 200 கொடுங்க. கொஞ்சம் மிளகாய் நாற்று சேர்த்து கொடுங்க. சரிங்க மகளே, வராங்க மக்கள். நாற்றுக்காரர்கிட்ட வந்து சொல்லியாச்சுங்க. அதாவது நாற்று பிடுங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஐயா, இது இங்கே மொத்தம் வரவழி எல்லாம் நாற்று பட்டறையாகவே இருக்குது. 3 பண்ண தான் இருக்குது. இதோட 1 2 பண்ணோம். இது வந்து நான் மகாலட்சுமி, அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்முருகன் போட்டிருந்தது. அங்கே இருக்கிறது சக்தி முருகனா? சக்தி முருகன் ஒன்று, வேல்முருகன் ஒன்று. இது மகாலட்சுமி. இது எவ்வளோ? இது எப்படி இந்த இடத்துல நாற்று பண்ண 3 இருக்கிற காரணம் என்ன? இது எவ்வளோ காலம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? 35 வருஷமா. இதில் யார் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சதா இருங்க? நீங்கள். அது சொந்தக்காரங்களா இல்லை? சரிங்க. அதான் சரிங்க மக்களே. ஐயா எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு பாருங்களா. நாற்று பிடுங்கிறதுனால கொஞ்சம் பெரிய நாற்றமெல்லாம் பிடுங்குவாங்க. அந்த இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முட்டைக்கோசுன்னு சொன்னால முட்டைக்கோசு இல்லைங்க, காலிஃப்ளவர். காலிஃப்ளவர் நம்ம மண்ணுக்கு வருங்களா? இது மாதிரி இருக்கக்கூடாது. சரிங்க. இந்த வெயில் அடிக்க வராது. சரி ரைட்டு. மழை காலத்தில் வரும். சரிங்க மக்களே. மொத்தமாக வந்து 100 ரூபாய்க்கு வாங்குறோமுங்க. மிளகா, கத்தரி. ரைட்டுங்க. அடாடாடா, அருமை. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி நாற்று பண்ணையில் வந்து இந்த தக்காளி நாற்றினுடைய வாசம் தான் செம வாசம். நாட்டு தக்காளிங்களா? ஓகே. நாட்டு தக்காளிங்களாமா மக்களே, பரவாயில்லைங்களே. அவ்வளோதான். அங்கிட்டு போயிட்டு கத்திரி நாற்று நிறைய வச்சுருக்குறாங்க. அதுவும் என்னங்க விளக்கேற்றிங்க? நம்ம விளக்கேற்றி தான். அப்பா அம்மா வருவாங்கல்லங்க, அது சன்னு தான். ஒரு கார் ஒன்று. ஆமாங்க. நீங்கள் ஆமணி கேட்டிருந்தீங்களா? ஆமணி கேட்டிருந்தீங்களா?
சரி 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 சொன்னாப்புல சரிங்க மக்களே. அப்பா அம்மாலாம் நல்ல பழக்கம், எல்லாம் ரெகுலராக நம்ம அப்புறம் காட்டுக்கெல்லாம் இங்கே தான் வந்து வாங்குறது. ரைட்டு. தண்ணி நினச்சிக்கலாங்களா? வேண்டியது இல்லைங்களா? கவர் இருந்தால் எடுத்து வரீங்களா? ஓகேங்க மக்களே. சைக்கிள் அப்படியே அந்த ஒரு கொடி என்னமோ கொடி இருந்துச்சு, கொடி உருவி கட்டி கொடுக்குறாரு. 100 ரூபாய்க்கு பாருங்கள் எவ்வளோ நாற்றுன்னு. இந்த இடம் வந்து கரெக்டாக சொல்லுங்க ஐயா, மக்கள் விருப்பப்பட்டாங்கன்னா வந்து வாங்கிக்கிட்டோம். தண்ணீர் பந்தலுக்கு பக்கம் கரெக்டாக சொல்கிறது. எடப்பாடியிலேருந்து வந்து இங்கே வந்து இவன் கரெக்டாக ரோடு சொல்கிறான், எனக்கு ரோடு தெரியல. என்ன மாப்பிள்ள? வருஷம் நடந்து வர்றது நாளைக்கு தேவையில்லைங்களா? சரி சரி சரி. தண்ணி ஊற்றிட்டு இருக்குங்க, அதாவது நாற்று தலை தான் இருக்குது. இது வெள்ளோட்டிலேருந்து சென்னிமலை போகிற ரோட்டில் வந்து வாய்க்காக்கரை தாண்டி எல்பி வாய்க்காக்கரை தான் 2.5 கிலோமீட்டரு. வெள்ளோட்லேருந்தே 2.5 கிலோமீட்டர் தான். ஓகே மொத்தமாக 2.5 கிலோமீட்டர் தானுங்க. இந்த கொங்கு பாலிடெக்னிக் காலேஜ் தாண்டி என்ன அதான் முன்னாடி அங்கே தான் கொங்கு பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது. மக்கள் அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து இயற்கையாக இளநீ ஓடி சாப்பிட போகிறோம். நம்ம காட்டிலே இருக்குதுங்க, பட் இருந்தாலும் வந்து இந்த நேரத்தில் வந்து மாப்பிள்ளை ஊருக்கு கிளம்புறாப்புல சும்மா இப்படி தாட்டி விடுறதுங்க. அதனால் ஜம்முன்னு இளநீ குடிக்கலாம் பையன் அப்படின்ட்டு காட்டுக்காரர்கிட்ட வந்து காசு கொடுத்து இளநீ வாங்குறேன். மச்சான் நல்ல இளநீ போனாலும் இளம்பதமா அதே போடு பார்த்து நல்லா தட்டி போடு, தெரியுமா? கேட்ச் பிடிப்பாங்க அப்படி பாவங்களே. கீழே போட சொல்ல. அப்படி என்ன பையன் இப்படி நான் கேட்ச் வாங்குற இப்படி பையன் கூடுறா, கீழே போட்டு எடுத்துக்கலாங்க. போடுறா போட்டாங்க. சூப்பரானது போடு போட்டு போடுறா. வேற நல்லா அசால்ட்ரா. நாங்களா எடுத்தியா சாகசம் பண்ணி கேட்குறேன், அப்போ நீங்கள் எடுக்காமல் இருந்தா உன் மூக்கில் இது ஓட்டுறாத. நல்லா போடு. ஓகேங்க மக்களே, சூப்பரு. இங்கே பாருங்க மக்களே, நம்ம எல்லாம் வந்து ஆயுத பூஜைனா கொண்டாடுவோங்களா, இவங்க ஆயுத பூஜைக்கு பாருங்க இதுக்கெல்லாம் போட்டு கொண்டாடிக்கிறாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா நாற்று போட்டு கீறி விடுறதுங்க. இதை வச்சு கீறி விட்டாங்கன்னா இதாக தலையும், அதுக்கோசரம். இளநீ எவ்வளோங்க ஐயா? ஒரு 3 நாளைக்கு போட்டு ஒரு 100 ரூபா கொடுப்பா. ரைட், 3 இளநீ 100 ரூபாங்க மக்களே. டவுன் கடை வாங்கினோம்னா ஒரு இளநீ 50 ரூபா, 3 இளநீ 150 ரூபா வரும். நம்ம விவசாயிகிட்ட டேரெக்டாக வாங்கினங்காட்டி 3 இளநீ 100 ரூபா. தேங்காய் காசோட பரவாயில்ல தானே? தேங்காய் ஓட்ட மீறி போனால் 25 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு போகுது. அதிகபட்சமாக விற்றா 30ங்க. காய் விலை வைக்கலைன்னா 10 ரூபா 8 ரூபாய்க்கு தான் போகுது. இன்னைக்கு தான் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி போச்சு. சரி போட்டேன், பரவாயில்ல மக்கள். இந்த மாதிரி இளநீ போட்டு சேல் பண்ணால் விவசாயி கிட்டமெல்லாம் நல்லா சம்பாதிக்கலாங்க, நல்ல காசுங்க. ஆனால் யாரும் வந்து முன் வரதில்லை, கொஞ்சம் எல்லாம் பண்ணலாம். ஆனால் இதுலேயுமே வந்து ஒரு இது இருக்குது, என்னன்னா விவசாயி கொண்டு டேரெக்டாக கொண்டு நம்ம வந்து 20 ரூபாய்க்கு இளநீ விற்றோம்னா அந்த பக்கத்து கடைக்காரங்களா கேஸை போட்டு விட்டுறாங்க, அவன் வந்து கம்மியாக விற்கிறான் அப்படிங்கிற மாதிரி கேஸ் போட்டு விட்றாங்க. அதில் கொஞ்சம் இது இருக்குது, சட்ட சிக்கல் இருக்குது. அதனால் கரெக்டான ரேட் எல்லாத்துக்கும் போக கரெக்டான ரேட் விற்றா நல்ல காசு சம்பாதிக்கலாம். மக்கள் அடுத்த இடமா நம்மளால் பாருங்க. நீ எங்கே மண்ணில் வச்சு வெட்டிக்கிட்டே கூட ஒரு நிமிஷம் நீ பார்த்து வெட்டணும். நான் சூப்பராக வெட்டும்டா, நீ காய்க்கு உடச்சுப்படாத. காய் உடைக்கிறதுக்கு தான் வெட்டுறது. தண்ணி கீழே வரும்டா. நல்லா பதமாக நயமாக செய்வான் பாருங்க. தண்ணி பொக்க தெரிஞ்சா போய் இல்லைன்னா அப்படி பண்ணாத. எவ்வளோ தண்ணி கீழே வச்சுட்டான்டா டே, 1/2 டம்ளர் தண்ணி இருக்குடா டே. அவசரம் இப்போ குடிக்கு பாரு எவ்வளோ தண்ணி கீழே செஞ்சுறான்னு. என்றைக்குமே மக்களே இளநீ வெட்டினீங்க அப்படின்னா இந்த முனை இருக்குது இல்லைங்க, இந்த முனையை வந்து இளநீ பொக்கும் போது நல்லா தொடச்சி போட்டு இப்படி சுற்றி 2 குத்து குத்துனீங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் போயிடும். இது வந்து ஒரு மெத்தடு. அப்புறம் எடுத்து இப்படி பொத்து விட்டு எனக்கு பங்காளி வெட்டி சேர்ந்து குடிக்கலாம். அடியில் எதுக்கோசரம் வெட்டுறது அப்படின்னா, அடியில் வெட்டிட்டீங்க அப்படின்னா இப்போ நிற்க வச்சா அள்ளி நிற்கும். சரிங்களா? இதுதான் வெட்டுற ஆளு கூலி. வாங்க
சேர்ஸ் பங்கு சேர்ஸ். இப்படி வெட்டி ஜாலியாக குடிக்கிறது போட்டு அவை செட் சூப்பராக்கா. ரொம்ப இனிப்பும் இல்லை, ரொம்ப உப்பு கரிப்பும் இல்லைங்க. ஓகேங்க மக்களே, அடுத்த கட்டமாக இளநீ வந்து வெட்டி பொத்து குடிக்கிறோம். அழுக்கெல்லாம் பாருங்க. இப்படியெல்லாம் இதான் விவசாயி, எல்லாம் விவசாயினா எல்லாமே பண்ணணும். அவ்வளோதான். தோண்டி அங்கே வச்சுருக்கிறேன், எடுக்கிறேன். அந்த எடுப்புங்க அப்படியே கேளுக்குதார் கூட. ஓகேங்க மக்களே, அப்படியே எடுத்து இவர் லவக்கன்னு சரவணன் பாசை, எடப்பாடி பாசை லவக்கன்னு இப்படி தோண்டி இதில் வச்சுட்டு இன்னொன்று எடுத்து அதையும் வந்து அப்படியே ஜம்முன்னு இங்கே வாருங்க மக்களே. அடா 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 அடா, இப்படி இன்ஸ்டண்ட்டாக வெட்டி சாப்பிட்ற சுகம் இருக்குது பாருங்க. செம்ம பிரதர். எப்படி பிரதர் இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சா? டேஸ்ட்டாக இருக்கு. நம்ம மரத்திலே கிடக்குது. வீட்டு சொன்ன பார்த்துன்னா ஏன்டா நம்ம வீட்டில் கிடக்குது, போய் 100 ரூபாய்க்கு பரவாயில்ல மூலம் ஏமாங்களே. செம்ம. சரி வாங்க. சரிங்க மக்களே, மாப்பிள்ளை ஊருக்கு வேறு கிளம்புறாரு. நாளைக்கு மாப்பிள்ளை ஊரில் வந்து மாயவர் கோயில் நோம்பி. என்ன மாயவர் அது? சூரியமலை. எடப்பாடி சூரியமலைன்னு ஒரு மலை ஒன்று இருக்குதுங்க. கடையில் வந்து பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா கள்ளம்பாளையத்துக்கு கட்டுப்படுதா? அரசராமணி. மாப்பிள்ளையெல்லாம் மெராசு. மாப்பிள்ளை தான் அங்கே மெராஸ் எல்லாம். நாளைக்கெல்லாம் விட்டு ஆட்டுவானுங்க எல்லாம். நாளைக்கு மாப்பிள்ளை மொட்டை அடிச்சிடுவார். சரி மாப்பிள்ளை, போயிட்டு வாங்க மக்களே. அப்புறம் உங்களுக்கு இன்னொரு நற்செய்தி. அந்த நற்செய்தியை தனியாக வீடியோவில் சொல்கிறேன். நாங்களும் ஒரு பக்கம் கிளம்ப வேண்டியது இருக்குது. நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போகிறீங்க. அப்போ ஏற்பட்ட ஒரு நற்செய்தி நமக்கு இப்போ நடந்திருக்குது. அது வரும், அப்கமிங் வீடியோவில் வரும், பாருங்கள். ஓகேங்களா? என்னமோ சொன்ன மாதிரி சிவனை நம்பினோர் கைவிடப்படாருன்னு சொல்லுவாங்கள்ல, அது உண்மைதாங்க. நான் உணர்ந்துட்டேன். சரி ஓகேங்க மக்களே. மாப்பிள்ளை ஏதோ கொஞ்சம் லவ் சாட் போட்டுட்ருப்போம் தெரியுது. சரிங்க மாப்பிள்ளை, பண்ணுங்கள் மக்களே. வந்து இளநீ குடிக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய மேட்ரு கிடையாதுங்க. ஓகேங்களா? நம்மளால் வந்து அவங்களுக்கு ஒரு வேலை வச்சுட்டு போகக்கூடாது. காட்டுக்கார மூட்டுக்கு வந்து ஒரு வேலை வச்சுட்டு போகக்கூடாதுங்க. அக்கா கத்திங்க வச்சுட்டா? சரிங்கக்கா. ஓச்சா அதுவா நல்லா அருமையான டைப் மனுஷன், சூப்பரான கேரக்டர். சூப்பர். சரி போலாமா மக்கள்? இங்கே வாருங்க. செல் நம்பரு 97 871 690 80. கண்டிப்பாக செல் நம்பர் கேட்பீங்க. வீடியோ வந்து எல்லாமே ஃபுல்லாக பாருங்கள் தயவு செஞ்சு. அப்போ தாங்க இடையில தாங்க சொல்ல முடியும். எடுத்தோடனே நான் மறந்துடும்ல, இப்போ தான் டக்குன்னு ஞாபகம் வந்து அதான் சொல்கிறேன். ஸ்ரீ மகாலட்சுமி நாட்டுப்பண்ணை நாடார் தோட்டம். எங்களிடம் தரமான PMK 1 தக்காளி, கத்தரி, மிளகாய், காலிஃப்ளவர், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் நாற்றுகள் கிடைக்கும். ஓகே போலாமா? ஐயா வரங்க ஐயா. கத்தி அங்கே வச்சிட்டேன். ஓகே ஓகே. யாமருக்கு பயமே, சரவணருக்கு பயமே. அப்புறம் மச்சான், எனக்கு என்னதான் இருந்தாலும் மக்களே, நான் வந்து சின்ன வயசில் ரொம்ப இணக்கமாக நெருக்கமாக தான் இருந்தோம். என்னடா ஒரு 50 வயசான மாதிரி இருந்தாலும் இடையில ஒரு 4-5 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய டச் கிடையாது. இப்போ திடீர்னு வந்து மாப்பிள்ளை வந்து கொஞ்ச நாளாக நட்புல வந்து இணைஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் மாப்பிள்ளை ஊருக்கு போகிறது வந்து கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அப்புறம் மாப்பிள்ளை போய் எல்லாம் அங்கே குடும்ப குட்டிங்களை பார்த்து தான் போனேன். மாப்பிள்ளை பாய். ஓகே மக்களுக்கு பார்த்தீங்களா, ஓட்டை கடிச்சு வந்து பஸ் ஏற்றுறோம். மாப்பிள்ளை பாய். மாப்பிள்ளை பாய் பாய். கிரிட்டு ஓகே. சரவணன் கூட ஏற்றி விட்டோமுங்க. கரெக்டாக பஸ் வந்தது. சரியானது ஏன் மக்களே, பஸ்ஸை எடுத்து ஓட்டை கட்டி நிற்க சொல்லி. ஓகே மக்களே, அவ்வளோதான். கெட்டு போகலாம். நான் தம்பையில் கிடக்குதுப்பா மக்கள். அடுத்து பாருங்கள், போகிற வழியில் வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு முனிப் சாமி கோயில் ஒன்று. இது என்னமோ ஊர் சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து வெள்ளிக்கிழமை வந்து விசேஷமாக இருக்குது. சோறு போட்டுட்ருக்காங்க மக்களே. சரி வாங்க போய் சாமி போட்டு சாப்பிடுவோம் மக்கள். அடுத்து பாருங்கள், கன்னிமாரி சாமி, முனியப்ப சாமி. இங்கே பார்த்தீங்களா இல்லையா, ஜம்முன்னு சாமியும் சாமியோடைய மனைவி கையில் கத்தி, இந்த குச்சி, சாட்டை வச்சிருக்கிறாரு, வேலு. செமையாக இருக்குது.
ஓகே ரைட், சிறப்புங்க மக்களே. இந்த ஊர் என்ன ஊர்னா வடுகுவட்டி மக்களே, பண்ணக்கிணறு வடுகுவட்டி. சூப்பர் மக்கள், எல்லாத்துக்கும் எலுமிச்சங்கனிலாம் கொடுக்குறாங்க. குழப்பம் வேண்டாங்க, குழப்பம் முடிச்சு கொடுத்துட்றேன். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த ஒரு குறை இல்லாமல் நான் செஞ்சுருவேன். நம்பிக்கையோடு வந்துட்டு இருக்கேன். பரவாயில்ல, வெள்ளிக்கிழமை சாமி ஆடுவாங்களாட்டு இருக்குது. சகல காரியங்களும் சகல விதங்களும் ஏற்படுத்தி கொடுத்துட்றேன். சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் நீக்கி விட்றேன். நீ எடுத்துருக்க ஒவ்வொரு காரியம் சக்ஸஸ் ஆகிடும். ஓகேங்களா? நம்மளே சாமி போட்டு இந்த எலுமிச்சங்கனியெல்லாம் வாங்கிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடி ஆகிட்டோம். சாப்பாடு ஓகே, ஆமாங்க, ரைட்டுங்க, எடுத்துடலாங்க. ஓகே மக்களே, சிறப்பு, அருமையான பிரசாதம் நீட்டாக வாங்கியாச்சு. இங்கே பாருங்க, இங்கே வந்து எல்லாம் ஜாலியாக சாப்பிட்டு இருக்காங்க. நம்ம போய் ஒரு ஓரமாக கூறுவோம். நமக்கு அப்பா எப்படி இன்னைக்கு எதிர்பார்க்கல. அப்படியே பிடிச்சி வை, பிடி. அப்படியே வச்சிரு. ரைட், சாப்பிட்லாம். சரி ஓகே மக்களே, என்ன இந்த இடத்துல நம்ம சேனாதி மட்டும் மிஸ் பண்ணுறோம். அப்படியே கொடுத்துருந்தாங்கன்னா சேனாதியும் கொடுத்து வந்துருக்கலாம். சரி ஓகே, அருமை. வார வெள்ளிக்கிழமை வந்து இந்த இடத்துல சாமி ஆடுறாங்களாம் மக்களே. அப்பா மக்கள், அவ்வளோதான், கிளம்பியாச்சு வீட்டுக்கு. நீட்டாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிரசாதம் வாங்கிட்டு அவ்வளோதான் மக்களே. இத்துடன் இந்த வீடியோ பதிவை முடித்துக்கொள்கிறோம். அடுத்து வேறொரு வீடியோ பதிவில், வேறொரு இடத்தில், வேறொரு கண்டென்ட்டில் உங்களுடன் நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் K7 Dada Boy. See you. Bye.